Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜீப்ரா சாப்டர்ல 3rd சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்காக அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மகிட்ட இந்த மாதிரி 3rd யூனிட் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மிட் டர்ம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:15 நைட்டு 10:15 ஆச்சு. இந்த வீடியோ எடுத்து நான் அதுக்கப்புறம் எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போவுமே சால்வ்னு கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸு ஒய் இசட்டை கண்டுபிடிச்சி சொல்லணும். அது எத்தனை கொடுத்துருந்தாலும் சரி. இப்போ நம்மளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 3 செட் ஆஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்டாக இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன், தேர்டாக இருக்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். இதானே உலக வழக்கம் அப்படின்னு நீங்கள் பேசுறது கேட்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யும் தன்னால் கேன்சல் ஆயிரும். அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன் மேம் இசட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணலாம், ஆனால் ஈஸியாக இருக்குல்ல இது கேன்சல் பண்ணுறதுக்காக. அதனால் நான் ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x 3x ப்ளஸ் 1z ப்ளஸ் இன்னொரு இசட் வந்து என்னென்னா 2z விச் இஸ் ஈக்குவல் டு 5 + 9 வந்து 14. இந்த ஈக்குவேஷன் என்னென்னு வச்சுக்கிறேன், ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் அண்ட் தேர்டையும் சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z விச் இஸ் ஈக்குவல் டு 16. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம இந்த டேர்ம்லேயும் நம்ம ஒய் தான் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதில் எதை தூக்கி விட்டேன், ஒய் தான் இல்லாமல் பண்ணேன். ஒய்யை முடிச்சு விட்டாச்சு. அப்போ இங்கே என்ன வரக்கூடாது, ஒய் வரக்கூடாது. ஒய் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஒய் இருக்கிற டேர்மை நான் என்னவா மாற்றணும், ஈக்குவலாக மாற்றணும். ஒரே நிமிஷம் கிரிக்கிட்டேன். ஒய் இருக்கிற டேர்மை ஈக்குவலாக மாற்றணும். இப்போ இங்கே 2y இருக்குது, ஆனால் இங்கே சிங்கிள் ஒய் தான் இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதையும் 2yன்னு மாற்றுறேன். இப்போ 2yன்னு மாற்றினா 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. இந்த ஈக்குவேஷனோட மல்டிபிள் 2 பண்ணுறேன். ஓகேவா, அப்போ மல்டிபிள் 2 பண்ணால் 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z விச் இஸ் ஈக்குவல் டு 18. இது வந்து என்ன ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா 4 இங்கே போட்டாச்சு, அதனால் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தேர்ட் இருக்கா, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z விச் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலேயும் 2y கீழேயும் 2y நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்தது நான் மைனஸாக மாற்றிட்டேன். அப்போ மைனஸாக இருந்தால் என்னவாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருக்கும். இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ என்னவாக இருக்கும், மைனஸாக இருக்கும். ஓகே, அப்போது மைனஸ் 2y ப்ளஸ் 2y இது ரெண்டும் என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். 4x மைனஸ் எக்ஸ் 3x ப்ளஸ் 2z மைனஸ் 3z அப்படின்னா மைனஸ் 1z. ஏன், பிகாஸ் 3 இஸ் கிரேட்டர் நம்பர். 3ல் 2 போச்சுன்னா 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் 16 வந்து 2. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கிறேன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபோர்த்தையும் சிக்ஸ்த்தையும் பண்ண போகிறோம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அடுத்து செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணி புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. இந்த 4 and 6 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது, ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ 3x ப்ளஸ் 2z 3x ப்ளஸ் 2z விச் இஸ் ஈக்குவல் டு 14, 3x மைனஸ் z விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள், இந்த எக்ஸை நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே சிம்பிள் மாற்றினா ஈஸியாக சால்வ் ஆயிரும். இதை வந்து நான் மைனஸ்னு மாற்றுவேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கனால நான் இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றுவேன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இது மைனஸ்னு மாற்றிட்டேன். அப்போ 3 ப்ளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆயிரும். 2z ப்ளஸ் z என்னவாயிரும், 3z விச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 2 12. அப்போ z விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன் 4, 1 3s are 3, 4 3s are 12. ஸோ இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே இருக்கிற இந்த ரெண்டு வேரியபிள், அதாவது இசட் கண்டெயின் ஆகிருக்கிற 2 வேரியபிளில் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 3x மைனஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு, இசட்டும் தெரிய மாட்டேது 2வும் தெரிய மாட்டேது, மைனஸ் 2 அப்படின்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ. அங்கே ஃபஸ்ட்டு +2 தான் இருந்துச்சு கரெக்டாக இந்த இதில்.
3x minus z plus 2. அப்போ 3x வச்சுக்கோங்க. z வந்து என்னது 4 which is equal to plus 2. 3x which is equal to 2 plus 4. x which is equal to 6 by 3. இது நான் டக்குன்னு போட்டேன். எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா? 3x which is equal to 6 இருக்கும். எனக்கு x தான் வேணும். அப்போ இந்த 3 நான் கீழே கொண்டு போயிடுவேன். அப்போ xோட வேல்யூ என்னது? x which is equal to 2. இப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடச்சிச்சு? 2 வேல்யூ கிடச்சிச்சு. இன்னும் ஒன்று தான் வேணும். ஒன்று வேணுங்கிறதுக்கு நீங்கள் இதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்னில் போடலாமா? ஃபஸ்ட் ஒன் ஈஸியாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு இருக்கா. எக்ஸோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியாது. ஸோ ஒய்னு வச்சுக்கிறேன். இசட்டோட வேல்யூ 4 விச் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுங்கள்? 2 + 4 என்னது 6. ஸோ ஒய் ப்ளஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 6. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே ஒரு சிம்பிள் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பட் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். எது கிரேட்டர் நம்பரு? 6. 6க்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ நம்மளுக்கு 3 ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. x which is equal to 2, y which is equal to -1, z which is equal to 4 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ கிடைச்ச ஆன்சர் கரெக்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷனு, எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதைத்தான் எடுக்கணும்னு இல்லை. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சைடு இருக்கிற நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 2 - 1 + 4. 2 - 1 என்னது? 1 தான். +4 which is equal to 5. அவ்வளோதான். அப்போ இங்கேயும் 5 வருது, இங்கேயும் 5 வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் என்னது? கரெக்டு. அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிங்கெல்லாம் 3.1 ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல் இதையும் நான் முடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் டைம் 10:30 ஆச்சு. இது முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 11 ஆகிடும். ஸோ அதனால தான் என்னால் எடுக்க முடியல. பட் அப்கமிங் டேஸில் என்னால் எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி எக்ஸாம் முன்னாடி வர போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். பை.